கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறியணும் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட ஒரு 5 விதமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேகமாய் நான் முடிக்க பிரயாசிக்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்ம ஒவ்வொரு மாதந்தோறும் முதல் வாரத்தில் அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று திருவிருந்து பகுதியில் அந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்பது கேட்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் இறுதி ஞாயிறு ஆராதனையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அப்பா சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற உண்மையாகவே உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் இதற்கேற்ற பிரயாசத்திற்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உண்மையாகவே அப்படி சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம எந்த அளவுக்கு அப்பா சமூகத்தில் காத்திருக்கிறோமோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான பகுதி. இது காத்திருப்பது தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும். அப்போ காத்திருப்பது உண்மையாகவே ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்குது, எனக்கு தெரியல. இது 5 மணி நேரம் போனது எனக்கு தெரியல. அப்போ காத்திருப்பது மிகுந்த நமக்கு பலனை ஆண்டவர் உண்மையாகவே கொடுப்பார். ஏன்னா புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த ஆண்டு 2026 25 போல் இருக்கக்கூடாது. 26 நமக்கு வித்தியாசமாய் நம்ம நினைக்கிறதற்கு மேலான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிப்பதுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறியணும் என்கிற தலைப்பின் கீழாக முதல்ல அதில் ஒரு முதல் பாயிண்ட்டு கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் எதுவெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்திருக்கிறோம், எதெல்லாம் பிரியம் என்று சோதித்து பார்த்துருக்கிறோம் அப்படின்னா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை இது ஆரம்பத்தில் ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இதை நான் முடிக்கிற நாட்களில் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ அது புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம பார்க்கிற பார்வை, நடக்கிற நடக்கை, செய்கிற கிரியை, இவை எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் 11வது வசனத்தில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு அவர்கள் ஒளிபடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. அப்போது 13வது வசனம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ வெடித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டின் முடிவில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற கர்த்தருடைய ஜனங்களே, முதல்ல கர்த்தருக்கு பிரியமானது எவைகள் என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை உடனே நம்ம என்ன பண்ணுறதில்ல, எடுத்துட்டு வருவது கிடையாது. 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுங்க அப்படின்னு நம்ம யாரும் கடையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல. சொல்லுங்கள், 10,000 ரூபாங்க ஒரு புடவை கொடுங்க அப்படின்னு ஒரு புடவை எடுத்துகிட்டு யாரும் வருவது கிடையாது. அது கிட்டத்தட்ட அந்த கடையில் இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து போட்டாலும் அது நமக்கு திருப்தி ஏற்படாது.
இது இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்குமா, அல்லது அந்த கலர் இருந்தால் நல்லா இருக்குமா, இதை கட்டுனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம சோதித்து டெஸ்ட் பண்ணி ஸ்தோத்திரம். அநேக பெரிய கடைகளில் போனீங்க அப்படின்னா ட்ரையல் ரூம் இருக்கு. நீ எங்க அந்த கடைக்காரனே சொல்லுவான், ஏமா அந்த துணியை கழிச்சு போட்டுங்கிற, போய் என்ன பண்ணு 2 துணி எடுத்து போயிட்டு போட்டு பார்த்துட்டு கூட வா அப்படின்னுவான். அப்போ அதை நம்ம போய் போட்டு கண்ணாடியில் பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓகே இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது நமக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்குறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் சோதித்து பார்க்கணும். நம்ம வாய்க்குள்ளே போகிறத விஷயமா இருக்கட்டும், வாயிலிருந்து வருகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருங்க. அந்த பவுல் சொல்வது போல ரோமர் 12:1-2 வசனத்தில் அதையும் வாசித்துருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனத்தை கூட வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். நம்ம வீட்டை சோதிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வாசம் பண்ணக்கூடாதபடி ஏதாவது ஒரு பொருட்களோ ஒரு படமோ எந்த ஒரு காரியத்தை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா என்பதை சோதித்து பார்க்கணும். இந்த கிறிஸ்மஸ் இந்த நியூ இயர் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் வீடுகள் என்ன பண்ணுவோம், ஒட்டரை அடித்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், பெயிண்ட் பண்ணி வீட்டை புதுசாக காட்டுவோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, அப்போ எல்லாவற்றையும் சோதித்து, இப்போ மந்திரவாதி ஒரு மனுஷனுக்குள்ள மந்திரம் கிரியை செய்யணும் அப்படின்னா ஏதோ ஒரு அடையாளம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு தடையும், ஏதோ ஒரு பொருள் என்ன பண்ணணும். இப்போ மந்திரவாதி கிட்ட போய் மந்திரம் பண்ணுங்க அப்படின்னா மந்திரம் யாருக்கு பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுடைய பொருள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, ஒரு முடியோ ஒரு துணியோ அவங்க போட்டிருக்கிற செருப்போ ஏதோ ஒன்று வேணான்னு தூக்கி போட்டிருப்போம் வெளியில், அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க நமக்கு விரோதமா. அப்போ ஏதோ ஒரு தடையும் அவங்க கிட்ட இருக்கும்போது தான் அது கிரியை செய்யும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள எல்லாவற்றிலும் நம்ம சோதித்து, எப்படி ஆமை ஸ்தோத்திரம், சகேயு ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன், அநியாயம் என்கிட்ட இருக்குமானா அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அவரை ஒப்பு கொடுத்தாரோ அப்ப அதே போல வார்த்தை சொல்லுது, நம்முடைய மனம் புதிதாய் மாறணும். கவனிங்க, நம்முடைய மனம் சொல்லுங்க, நம்முடைய மனம் புதிதாய் மாறணும். இப்ப நான் கேள்வி கேட்பேன், யார் என்ன கவனிக்கலையோ அவங்களை கேள்வி மைக்கு கொடுத்து கேள்வி கேட்க போறேன். அப்போ இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். அப்ப சோதித்து பாருங்கள் அப்படின்னா, புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். குடும்பத்தில் யாருக்கிட்டையும் பேசாம கோபத்தோடு வைராக்கியத்தோடு மன கஷ்டத்தோடு புதிய வருஷத்துக்குள்ள என்ன பண்ணாதீங்க, போய் உட்காரக்கூடாது. புரியுதுங்களா சொல்றது? குடும்பம் ஆல்ரெடி நான் கர்த்தர் வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதே சொல்லிட்டேன், ஆண்டவர் கொடுத்த குடும்பம் தேவ சித்தத்தின்படி இணைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு நபர்களும் பேசாம புதிய வருஷத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொடங்க கூடாது. ஒப்புரவாகுங்க. இப்போ அவங்கவுங்க அதான் அந்த கோர்ட்ல அவன் கேட்பாங்கல்ல, சத்தியம் பண்ணி நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை.
ஆனால் சொல்றதெல்லாம் பொய் தான், பேசுறதெல்லாம் பொய் தான். ஏன் அப்படின்னா அந்த வக்கீல் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய தரப்பினருக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களை எப்படியாகிலும் கேஸில் இருந்து என்ன பண்ணணும், வெளியில கொண்டு வரணும், என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய வருஷத்தையும் புதிய வருஷ ஆராதனையும் நம்ம போய் உட்கார போகிறோம். அப்போ நம்ம குடும்பமாய் போய் உட்காரும்போது யாருக்கிட்டையும் பேசாம மன கஷ்டத்தோடு போய் என்ன பண்ணாதீங்க, உட்காரக்கூடாது. அப்போ எதுக்கு இதை நான் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம நல்லது பண்ணியிருக்கிறோமா நம்ம கெட்டது பண்ணியிருக்கணுமா என்பது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இப்போ அவங்க தாழ்ந்து போல அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நம்ம தரப்புல நம்ம சொல்லுவோம் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன், அவங்க கிட்ட போய் ஒப்புரவாகுங்க. வேதம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாய் மாறுவதனால தான், அதுதான் உண்மையுள்ள ஆராதனையை கர்த்தர் பார்க்கிறார். இப்போ எப்படி நம்ம கடங்காரனோடு போய் நான் உட்காரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை? புதிய வருஷம் ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும், நல்லா ஆரம்பிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதில் முதல் பேசிக் என்ன தெரியுமா? போய் ஒப்புரவாக்குங்க. நீங்க யாருக்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கிறீங்களோ, குடும்ப உறுப்பினர், அது 2 பேர் இருப்பீங்களோ, 4 பேர் இருப்பீங்களோ, 10 பேர் இருப்பீங்களோ, கையை பிடிச்சி என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட ஒப்புரவாகுங்க. அது ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையிலேருந்து சொல்லும்போது, காணிக்க கொண்டு வரும்போது காணிக்க பெட்டியில் கிட்ட வந்துட்டு நீ காணிக்க போடுற அப்படின்னா, உன் சகோதரன் இடத்துலையோ வீட்டார் இடத்துலையோ நீ ஒரு வேளை சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னா, அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது, காணிக்கையை கொடுக்கக்கூடாது. புரியுதுங்க நான் சொல்றது? காணிக்கை எடுத்துட்டு வந்துட்ட, ஆண்டவர் கொடுக்க போற, காணிக்க பெட்டி வரை கூட வந்துட்ட. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் சகோதரன் இடத்துல போய் நீ ஒப்புரவாகிட்டு எனக்கு காணிக்க கொடு. அப்போ சில விஷயங்களை சோதித்து பார்க்கணும். அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம ஒப்புரவாகி இருக்கிறோமா? குடும்பம் சமாதானத்தோடு வந்திருக்குதா? குடும்பம் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆராதனை ஒருவேளை வராம கூட போயிருக்கலாம். புதிய வருஷ ஆராதனையில நம்ம குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பமாய் ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா அப்படி என்பதை தயவு செய்து நீங்க சோதித்து பாருங்க. ஒரே ஒரு காரியம், இப்ப நம்ம தரப்புல இருங்க, அவங்க என்னை திட்டாங்க, அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் கேட்கக்கூடாத வார்த்தையை, யாரும் சொல்லக்கூடாத வார்த்தையினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அப்போ இது ஒருவேளை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். கவனிங்க, இது உங்களுக்கு அவங்க ஸ்தோத்திரம் பேசிட்டாங்க, அவன் சின்ன பையன் என்னை ஒரு அடி அடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சில பேருக்கு எப்படி வரும், ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறேன்னு கேட்கல, அது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ ஆண்டவரை சிலுவையில் ஆணிகள் அடிக்கிறாங்க, ஒரு தப்பும் செய்யவில்லை. முற்கிரீடத்தை வச்சு தலையில ரத்தம் வடிய கஷ்டப்படுத்துறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, ஈட்டில விழாவில் குத்துறாங்க, ரத்தம் என்ன பண்ணுது, அப்படியே வடிந்து வருது. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையும் அவர்களை பார்த்து கோபமா, நான் கடந்த இந்த வாரம் தான் பேச நினைக்கிறேன், ஒரு வார்த்தையும் கோபமா என்ன பண்ணவே இல்லை, அவங்கள பார்த்து பேசவே இல்லை. அவர் சொல்றாரு, அப்போ ரெக்கமெண்டேஷன் தான் பண்றாரு, பிதாவே இவர்களை. இப்போ அதை பார்க்கலாம், இப்போ நம்ம பெருசா நினைக்கிற காரியம் அது பெருசா, அப்போ ஆண்டவர் பட்ட காயம் அது பெருசா, நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா என்ன வேணா அவங்க ஆயிருப்பாங்க. அப்படி நாமத்தினால என்ன ஈட்டினால் குத்தினவங்க, என்னை வாரினால் அடிச்சவங்க, என்னை துன்புறுத்தினவங்க, ஆணி அடிச்சவங்க, கிரீடம் வச்சவங்க, இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டு போகட்டும், நாண்டு கொண்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க, நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தையும் சின்ன குழந்தைய போல அவ்வளோ. ஏன் அப்படின்னா, அதுதான் அந்த காரியத்தை தான் நம்ம குடும்பத்தில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். புரியுதுங்களா? இல்லைங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் சமாதானத்தோடு பேசுறோன்னா ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம், அதனால பேசாமல் இருக்கிற அப்படின்னா, நான் சொல்றேன், நீங்க எத்தனை வயசு உள்ளவர்களாக கூட இருங்க,
பெரியவங்களா கூட இருங்க, சின்னவங்களா கூட இருங்க, போய் யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, எது கர்த்தருக்கு பிரியம் என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். அப்போ ஒருவேளை நம்முடைய மனம் இதன் மூலமாய் புதிதாக்கப்பட்ட பிள்ளைகளாய் புதிய வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. எபிரேயர் 12:28 வசனத்தை கூட வாசிங்க. 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமுமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் மாறுபாடு உள்ளவராய் இருந்த போதும் ஆண்டவர் எப்படி மாறாதவராய் நம்மை நடத்தினாரோ, இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவர் விட்டு தூர போய் இருந்த போதும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாம எப்படி நம்மை நடத்தினாரோ, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு குடும்பமாய் ஒப்புரவாகும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சமாதானத்தோடு ஆராதனை வந்து உட்காரும். சமாதானத்தோடு, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் பிரியமான ஆராதனை. அப்போ இந்த வார்த்தைய கேட்ட பிறகும் நீ ஒப்புரவாகாம சபையில் வந்து உட்கார் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஒருவேளை அவங்க சபைக்கு வரல அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி ஒப்புரவாகுங்க. நீங்க என்ன பண்ணணும்? மன்னிச்சிருங்கன்னு கூட அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். மன்னிச்சிருங்கன்ற வார்த்தை கூட சொல்ல வேணாம். நீங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு கேட்டா போதும். புரியுதுங்களா? சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இது சமாதானம். ஒருவேளை அவங்க ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப துக்கம் வரா மாதிரி பேசிட்டாங்க, பரவாயில்ல, மன்னிச்சிருங்கன்னு உங்களால் அந்த மனசு வரலனாலும் நல்லா இருக்கிறியான்னு கேளுங்க. உண்மையாகவே இந்த வார்த்தையை விட பெரிதான தண்டனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? நல்லா இருக்கிறியான்னு கேளுங்க, சாப்பிட்டியமான்னு கேளுங்க. அவங்க இது வரைக்கும் உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. நீ எப்படி இருக்கிறன்னு கூட அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கிறன்னு கூட உன்னை கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியாப்பான்னு கேளுங்க. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நீ இப்படி செய்வதுதான் புதிய வருஷத்துல அது பிரியமான ஆராதனையாய் இருக்க முடியும். அப்போ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்க கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபையே, குடும்பம் கட்டப்படுவதற்கு நான் சொல்றேன், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்படுவதற்கு சொல்றேன். குடும்பம் சிதறி போவதற்கு நாம ஒரு நாள் காரணமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? குடும்பம் சிதறி போவதற்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, இன்னைக்கு நீ எதை விதைக்கிறையோ அதை தான் நாளைக்கு நீ என்ன பண்ண போற சொல்லுங்க. இன்று நாம என்ன செய்யறோமோ அது நாளைக்கு இன்னொருத்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க. எனக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, நம்ம நல்ல சரீர சுகம் நமக்கு இருக்குது, நம்ம நல்ல பண வசதி இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்பதற்காக, ஜாஸ்பர் நீ உட்கார, சேர்ல உட்கார, அடிக்கிறது வீட்டுக்கு போயிட்டு அடிமா, வீட்டுக்கு போயிட்டு அடிமா. அப்போ கர்த்தர் பிள்ளைகள் கவனமா இருங்க. இந்த வார்த்தை சொல்ல போது, இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு நடக்கும். ஒரு துணிக்கடையில் போன வருஷம் துணிக்கடையில் இதே மாதிரி கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு துணி எடுப்பதற்காக போனோம். இவங்க துணி எடுக்க போயிட்டாங்க, நான் கால் வலிக்குதுன்னு படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்.
வயசான ஒரு அம்மா அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. அம்மா அம்மா நீ உட்காருமா, இதை பண்ணும், என்ன பண்ண சொல்லுமா. நான் கூட அவங்க பேசுறதை வாட்ச் பண்ணால் அவங்க பொண்ணுங்கட்டியும் அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. நீ உட்காருமா, நான் அதை செய்யணுமா, இல்லை அவங்களுக்கு ஒரு துணி அதை நான் எடுக்கிறேன், நீ உட்காருமா அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கும் எடுத்துட்டேம்மா நான். அப்புறம் என்னை திட்டு வருமா உங்கள் பையன் அப்படி. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், ஓஹோ இவன் யார். இப்போ இதை சொல்லும் போது உங்களுக்கு அப்படி குழம்புது. நான் எதை கவனிச்சேன் அப்படின்னா, அவங்க மூக்குலையும் கழுத்துலையும் காதுலையும் பார்த்தா அப்படியே ஜிகாந்து தங்க நகைகள். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த அந்த வயசானவங்க ஒருவேளை நகை எதுவுமே இல்லை அப்படின்னா, இருக்கிற உண்மை இதுதான். உலகத்தில் இருக்கிற உண்மை நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் மற்றவங்க நம்ம மதிக்கிறாங்க. நம்ம ஒரு பாரமா போயிட்டோம் அப்படின்னா யாரும் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு அதுதான் நமக்கு நடக்கும். அப்ப சின்னவங்க பெரிய யாரா இருக்கட்டும், போய் ஒப்புரு, நல்லா இருக்கிறேன்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நான் சொல்றேன், அந்த 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 ஒரு வார்த்தை அவங்களை தூங்கவே விடாது. இப்போ அவங்க யோசிப்பாங்க, நான் தான் என்ன பண்ண அவங்கள சண்டை போட்டேன், நான் தான் அவங்கள பேசிட்டேன், நான் தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நைட்டு ஃபுல்லாக உங்களை தான் நினைப்பாங்க. அப்போ குடும்பம் சிதறி போவதற்கு ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் காரணமாய் இருக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு நாம பெரியவங்க என்ன பண்றோமோ நாளைக்கு நமக்கு பின்னாடியே வராங்க, நமக்கு பின்னாடி அவங்க வளர்ந்து வராங்க. நாம பெரியவங்களுக்கு செஞ்சது போலதான் நமக்கு சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது செய்வாங்க. ஆனால் முதல்ல கர்த்தருக்கு பிரியமானது குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துறாரு, குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, குடும்பத்தை ரொம்ப 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 ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஸ்தோத்திரம். ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஆண்டவர் காண்கிறார். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார், குடும்பமாய் வாழ ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அப்ப குடும்பம் கட்டப்படுவதற்கு தான் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர குடும்பத்தை உடைப்பதற்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. அவங்க பேசுறாங்க பேசல, அவங்க விசாரிக்கல, ஆனா நாம செய்யறத என்ன பண்ணுவோம், செய்வோம். புரியுதுங்களா? இப்போதான் அதுக்கு முன்னாடி தான் 1 ரூபாய் காயினை போட்டு 60 செகண்ட் பேசுறது, காசு இல்லாமல் போயிடும், சில்லறை இல்லாமல் போயிடும். இப்போதான் மாதம் ஃபுல்லாக நீ நைட்டு எல்லாம் டே நைட் ஃபுல்லாக பேசலாம். ஃப்ரீ கால். ஒரு ஃபோனை எடுத்து என்ன பண்ணு, யார் இது வரைக்கும் இந்த வருஷம் 2025 ஆரம்பிச்சு இது வரைக்கும் உங்களை விசாரிக்காமல் உங்களை மறந்து பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நல்லா இருக்கிறேன்னு கேட்டு வச்சிரு. புரியுதுங்களா? அப்போ கர்த்தருக்கு புரியும் எதுவோ அதை மாத்திரம் நம்ம செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ முதல் காரியம் கர்த்தருக்கு புரியும் என்ன என்று சோதித்து பார்க்கணும். நம்ம பேசுற வார்த்தை தேவையில்லாம கோபப்படுற சூழ்நிலை, அப்போ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், சோதித்து நம்முடைய மனம் புதிதாய் மாறுகிற பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒன்று நான் கேட்பேன், ரெண்டாவது கடைசியாக கேட்பேன் என்னென்ன சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒன்று நம்மை நாமே சோதித்து பார்க்கணும், கர்த்தருக்கு புரியும் என்ன என்று சோதித்து பார்க்கணும். அப்போ ரெண்டாவது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்க. இந்த வார்த்தை அநேக கர்த்தர் வார்த்தையை பிரசங்கிக்கப்படுகிற வேளையில, தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வேளையில, வாக்குத்தத்தமாய் பேசுகிற வேளையில நம்ம விசுவாசிக்காம ஆமேன்னு சொல்லாம அப்படி உட்கார்ந்துட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய விசுவாச வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில இல்லவே இல்லை. விசுவாசமான வார்த்தை அதுதான் நான் சொல்லுவேன். யாராகிலும் உங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க அம்மா, எப்படிமா இருக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும், சொல்லுங்க.
சும்மா ஆடம்பரத்துக்குன்னா கூட எத்தனையோ சொந்தத்துக்கு அப்பாற்பட்ட சொந்தமாக இருக்கும். அதுக்கு நம்ம கவரிங் நாங்கள் போட்டுட்டு பட்டு போட்டோ கட்டிட்டு போகிறோம் நம்மளை காண்பிப்பதற்கு. இயேசுவை காண்பிப்பதுக்கு தான் உங்களையும் ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறார். அப்போ விசுவாச வார்த்தை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. அம்மா எப்படிமா இருக்கிற? ஏதோ இருக்கிற. உடம்பு எப்படிமா இருக்குது? ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி? கொஞ்சம் பரவாயில்ல, மீதி நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சாப்பிட்டியான்னு சொன்னா சாப்பிட்டேன்னு சொல்லு. என்ன சாப்பிட்டியாமான்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? நைட்டு வச்சேன், பழுது கொஞ்சம் இருந்துச்சு, அது தண்ணி ஊற்றின்னு குடிச்சேன். சாப்பிட்டல, சாப்பிட்டோமா இல்லையா? இப்போ 10 இட்லி நம்ம சாப்பிடுன்னு வச்சுங்களேன். ஜுரம் அடிக்குதுன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? நல்ல ஜுரம் அடிக்குதுன்னா எத்தனை இட்லி? ஒரு இட்லி சாப்பிட்றதே நமக்கு என்னவா இருக்கும்? அப்போ கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ஒரே ஒரு இட்லி நமக்கு போதுமானதாக இருக்குதா இல்லையா? அப்போ நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் தான் நமக்கு பழுது குடிச்சிருக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டோமா இல்லையா? நம்ம என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன்னு சொல்லணும். நீ கொஞ்சம் பழுது சாப்பிட்ட, ஒரு இட்லி சாப்பிட்ட, சட்னியில் சாப்பிட்ட, இது இல்லை. சாப்பிட்டியானா என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன்னு சொல்லணும். இது விசுவாச வார்த்தையின் அடையாளம். புரியுதுங்களா? நல்லா இருக்கிறியான்னு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. உன் சத்துரு அந்த வார்த்தை கண்டு அவன் பயப்படணும். என்ன தெரியுமா? நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறான்னு சொல்லு. என் தேவை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னு சொல்லு. இதை நீ எப்படி செய்வ அப்படின்னு யாராவது உன்னை கேட்டாக்க சொல்லு. ஆண்டவர் செய்வாருங்க சொல்லுங்க. இதுதான் விசுவாச வார்த்தையின் அடையாளம். இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டுவேன்னு சொன்னா நான் கட்ட மாட்டேன், ஆண்டவர் கட்டுவாருன்னு சொல்லு. உனக்கு வீடே இல்லை, நீ எப்படி செய்வேன்னா ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லு. இது உனக்கு அந்த டாக்டர் கிட்ட போ, அந்த டாக்டர் கிட்ட போ, அவங்க கிட்ட போ, நல்லா அல்ல, ஏசப்ப நல்லாக்குவாருன்னு சொல்லு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ இது போலதான். அந்த டாக்டர் கிட்ட போ, அதை செய்யு, அதை செய்யு, போகாம இருந்திருப்பாங்க. எல்லாவற்றையும் அவங்க தேடி 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 போயிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் என்னவாயிடுச்சு? செலவழிந்து போச்சு. அப்ப கடைசியா ஆண்டோடைய வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகம். அப்ப நான் சொல்றேன், இதை எப்படி செய்வீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லு. இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற எப்படி நடக்கும்? ஆண்டவர் செய்வார்னு சொல்லு. வேலையே இல்லாம இருக்கிற ஆண்டவர் புது வருஷத்துக்கு நல்ல வேலையை கொடுப்பாருன்னு சொல்லு. இந்த வேலை உனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீ விசுவாசமா சொல்லு, ஆண்டவர் அடுத்த வருஷத்துல நல்ல வேலையை ஆண்டவர் தருவாருன்னு சொல்லு. அப்ப விசுவாச வார்த்தை நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணணும்? நம்ம பேசுறோமா? அதுதான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் இல்லை என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை சொல்லுது, இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ந்து வருவதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையா தான் வரும். இப்போ ஆண்டவர் அநேக பேரை சுகப்படுத்துகிறார், அநேக வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், அநேக பேரால் முடியாதவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்ப அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட வார்த்தை என்ன வார்த்தை? நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். இது என்னால செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? இது என்னால கூடவென்று நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்ட பிறகு அவங்க சொல்ற வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது அப்படியே உனக்கு ஆக கடவுது. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தை, புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம், நம்ம வாயின் வார்த்தை என்னவா இருக்கணும்? ஆண்டவர் நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்கப்பா, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, நீங்க தருவீங்க ஆண்டவரே, நீங்க போஷிப்பீங்க ஆண்டவரே. நம்முடைய வாயின் வார்த்தை மாறணும். அவிசுவாசமான வார்த்தை நீ பேசவே கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நான் ஆராதிக்கிற தெய்வங்களை
தப்பு வைப்பார். தப்பு வைக்கிறதற்கான ஒரு அடையாளமும் அது வரைக்கும் இல்லவே இல்லை. கவனிக்கணும். ஆண்டவர் அவர்களை தப்பு வைக்கிறேன்னு சொல்லி அவங்க காதுல பேசல. ஏதாவது இயற்கை மூலமா ஏதோ ஒரு வித்தியாசம் இல்லை, அவன் எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க அவர் எங்களை விடுவிப்பார். அவங்க விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்தாரா இல்லையா? சொல்லுங்க, செய்தாரா இல்லையா? அப்ப நம்ம வாயின் வார்த்தை இனி எப்படி இருக்கணும் அப்படின்னா விசுவாசம். ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆபிரமை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, எப்போ அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஆனா ஆபிரகாமுக்கு அது முன்னாடி ஒன்றும் இல்லை, பரதேசி. புரியுதுங்களா? ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாய் ஆமீன் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து சொல்றாரு, இப்போ வானத்தை அவன் கொஞ்சம் நோக்கி பாரு, அந்த நட்சத்திரம் உன்னால என்ன கூடுமானால் அதை என்ன, இப்படியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அடுத்த வார்த்தை ஆபிரகாம் சொல்றாரு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆனா ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கான அடையாளம் ஒன்னும் ஆபிரகாம் கிட்ட இல்லை. ஆனா விசுவாசித்தான். ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயின் வார்த்தை அவிசுவாசமாய் போறதுனால, அநேகருடைய எண்ணங்கள் அவிசுவாசமாய் இருப்பதனால அது ஆண்டவருடைய பார்வையில் நீதியா எண்ணப்படல. அப்ப இந்த வருஷம் புதிய வருஷத்துக்குள்ள போக போற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டு 25 வரைக்கும் ஆண்டவர் செய்யல, 26 ஆண்டவர் செய்வார். இதை நீதியாய் ஆண்டவர் எண்ணுவதற்கு கொஞ்சமும் ஐயப்படாதீங்க, கொஞ்சமும் சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தோமாவை போல நம்ம என்ன பண்றோம்? சந்தேகப்படுறோம். ஆண்டவர் ஆணிகளினால உண்டான காயத்தில் என் விரலை போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே வந்து நேர்ல சொன்னாதான் என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன். அப்ப முதல்ல ஆண்டவர் தரிசனமாகி அவ கூப்பிடுறாரு, வாப்பா உன் விரல் என்ன பண்ணி என் கையில போடு. இன்னைக்கு வேதம் சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்களாய் 2026 நம்ம தொடங்குவோம். கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் ஒரு முடிவில் விளங்கும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்வது கிடையாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அதை ஆண்டவர் நீதியாக எண்ணினாரா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்னாகும் 14ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் 14ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் செய்தது உண்மையானா, அநேக ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தது உண்மையானா, உன் கண்ணீரை துடைத்தது உண்மையானா, உன்னை ஆறுதல் படித்தது உண்மையானா, நீங்க நினைக்கிற அநேக காரியங்களையும் இன்னும் செய்து முடிப்பது உண்மை. அந்த வார்த்தை சொல்லுது, எதுவரைக்கும் இவங்க என்ன விசுவாசிக்காம அவிசுவாசிகளா இருப்பார்கள். இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பெற முடியாம போவதற்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம். அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களை மறந்து போயிட்டாங்களே. இப்போ நான் சொல்றேன், ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அப்படின்னா கவனிங்க, ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாருன்னா இன்னொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும் நமக்கு? சொல்லுங்க, பதில் கொடுக்கணுமா இல்லையா? இல்ல ஒரு வாட்டி தான் நான் ஜெபத்தை கேட்பேன், 2வது வாட்டி கேட்க மாட்டேன்னு வேதத்தில் எங்குமே இல்லையே. அப்ப ஒரு முறை உனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு, நீ அடிக்கடி கூப்பிடும் போதெல்லாம் உன் சத்தத்துக்கு இறங்கி உனக்கு விடுவிச்சிருக்கிறார் அப்படின்னா உன் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவரா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? சொல்லுங்க, ஆமென். இருப்பார். அப்ப நம்ம 2026வது வருஷத்துக்குள்ள போக போற நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்கணும்? விசுவாசமா பேசுங்க. என்னவா பேசணும்? விசுவாசம். இது முடியாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வேலை என்னது?
அவங்க வாயின் வார்த்தை என்ன, இது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்குள் இருப்பது உண்மையானா, ஆண்டவர் நமக்குள் இருப்பது நீங்க விசுவாசிப்பது உண்மையானா, சகலமும் அதினதின் காலத்துல நேர்த்தியை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு 90 வயசுல கொடுக்கிற பிள்ளைய ஆண்டவர் அடைக்கப்படும் போதே கொடுத்திருப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ஆனா அவங்கள ட்ரெயின் பண்றாரு, அவங்க விசுவாசத்தை சோதிக்கிறாரு, அவங்க என்னவா இருக்கிறார் என்பதை சில காலங்கள் போக 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 ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி அவளை சோதித்து போட முடிறார். எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தாமதித்தாலும் தேவ சித்தத்தோடு தான் தாமதிக்கணும், விசுவாசிக்கணும். தேவ சித்தத்தோடு நடக்குது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் நேரம் இல்ல, நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். ஆமே ஸ்தோத்திர. சங்கீதம் 27:13 வாசிக்க வேணாம், நீங்க குறிச்சிங்க. 27:13 சொல்லுது, கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஆண்டவர் படகுல போயிட்டு இருக்கிற சீசையில பார்த்து சொல்றாரு, மத்திய 9:26, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க? உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை கண்டு ஏன் பயப்படுறீங்க? காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறக்காதீங்க. அப்போ ரெண்டு விதமான காரியத்தை சொன்ன. ஒன்று, கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று சோதித்து பார்க்கணும். ரெண்டாவது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். மூணாவது, ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்க. மூன்றாவது காரியம், ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். எப்படி சோதித்து பார்க்கிறது? அவருக்கு கொடுத்து என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். எடுத்து வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகத்தில், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிக்க கேட்போம். 3:10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை துறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை காரியம், தசம பாகத்தின் மூலமாய், காணிக்கையின் மூலமாய் ஆண்டவருக்கு கொடுக்கணும். மூன்றாவது காரியம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயம் என்பது குடும்பம், உன் வீட்டுக்குள்ள ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டை சாலையில் என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒருவேளை நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்திருப்பார், நல்ல வருமானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த வருமானத்தில் 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். அது வாழ்க்கையில என்ன கொண்டு வரும் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நாம புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். நம்ம தசம பாகம் கொடுக்காதவர்கள் கட்டாயம் ஆண்டவருக்காக கொடுங்க. 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோமா, அது 100 ரூபாயில 10 ரூபாய் யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? கர்த்தருடையது. 10 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோமா, அதுல 1 ரூபாய் யாருடையது? சொல்லுங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1000 ரூபாய் கர்த்தருடையது. அப்ப மூன்றாவது விஷயம், நாம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம கர்த்தருக்கு தசம பாகம் கட்டாயம் கொடுங்க. இன்னைக்கு விவசாயம் பண்றோம், நம்ம எல்லாம் கிராமத்தில் இருக்கிறோம். ஒரு மூட்டை விதை விதைக்கிறாங்க. கவனிங்க, ஒரு மூட்டை விதை நெல்லை கொண்டு வந்து அதை ஊற வச்சு அதை முளைக்க வச்சு, அந்த ஒரு மூட்டை கிட்டத்தட்ட 25 கிலோ பை. அதை என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் குறிப்பிட்ட ஒரு வாரமோ 4 நாள் நம்ம போட்டு வச்சு அதை முளைக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, போய் உதைக்கிறாங்க. அதே நாற்றாய் எடுத்து
அதை என்ன பண்றாங்க, போய் கழனியில நடுறாங்க. 25 கிலோ பைய தான் என்ன பண்றாங்க, அவங்க விதைக்கிறாங்க. ஆனா அறுக்கிறது ஒரு மூட்டையா என்ன பண்றது இல்லை ஒரு நாளும். சொல்லுங்க, ஒரு மூட்டை தான் 25 கிலோ தான் விதைச்ச, அதே 25 கிலோ தான் எனக்கு வருதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அப்ப எத்தனை மூட்டை வரும் சொல்லுங்க? 25 கிலோ விதைச்சு எத்தனை மூட்டை வரும் சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் 10 மூட்டை, அட்லீஸ்ட் 5 மூட்டை ஆகிலும் என்ன பண்றோம்? அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம வருமானம் வீணா செலவழிது? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறோம், நான் டாக்டருக்கு தான் கொடுப்பேன், ஆனா ஒரு நாளும் தசம பாகம் கொடுக்க மாட்டேன் ஒரு தீர்மானத்தோடு இருக்கும். இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கை கொடுப்பதா இருக்கட்டும், தசமபாகமாய் கொடுப்பதா இருக்கட்டும், புடியரிசி வைப்பதா இருக்கட்டும், விளைகிற எல்லா காய்கனிகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக முதன்மையானது நீங்க எங்க கொண்டு வரணும்? பண்டை சாலை என்பது ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம விதையை நம்ம சாப்பிட்றதுனால அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு என்னவா இல்லை? இன்னைக்கு அது பலன் கொடுக்கல. வருகிற வருமானத்தை நாமே சாப்பிடுறோம், அதனால நமக்கு பலன் இல்லை. வேதம் சொல்லுது, ஆமீன், உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வந்து கொண்டு. அப்ப உண்மையாகவே அப்ப 25 கிலோ பை போட்டா குறைந்தபட்சம் 5 மூட்டை. அப்போ 50 கிலோ பை போட்டா எத்தனை மூட்டை வரும்? 25 கிலோக்கு 5 மூட்டை அப்படின்னா 50 கிலோக்கு எத்தனை மூட்டை சொல்லு? 50 கிலோக்கு எத்தனை மூட்டை? 100 கிலோக்கு அப்ப 50 மூட்டையா? 100 கிலோக்கு 25 கிலோக்கு 5 மூட்டை அப்படின்னா 50 கிலோக்கு 10 மூட்டை. அப்ப 100 கிலோக்கு 20 மூட்டை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ தசம பாகம் உண்மையா கொடுங்க. நம்ம சபையில ஒரே ஒரு ஆளு தான் தசம பாகம் கொடுக்கிறது. உண்மையாவே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இவன் நாம விதையை சாப்பிடுறோம். சொல்லுங்க, எதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? 2025 முழுதும் நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்னா விதையை சாப்பிட்டுட்டோம். அதன் மூலமாய் வருகிற பலன் நமக்கு என்ன இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆமே, ஸ்தோத்திரம். அதான் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30-31 வசனம் எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 27-30 அதிகாரம், சாரி 27-30-31 வசனம் வாசிங்க வேகமா. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. போதும். அந்த வார்த்தை சொல்லுது, தேசத்தில் விதைக்கிற விதை, நிலத்தின் கனி, விருட்சங்களின் கனி, இவை எல்லாம் முதன்மையானது யாருக்கு சொல்லுங்க? கர்த்தருக்குரியது. இன்னைக்கு 2 பேர் விதை விதைக்கிறாங்க. யாராரு சொல்லுங்க? யார் விதைக்கிறது? ஆபேலும் காயினும் தேசத்துல அவங்க கழியில அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விதைக்கிறாங்க. 2 பேர் தன் நிலத்துல விளைந்ததை ஆண்டவருக்காக காணிக்க கொண்டு வராங்க. நல்ல கவனிக்கணும். 2 பேருமே விதைக்கிறாங்க, 2 பேருமே நல்ல அதுல விளைச்சல் வருது. 2 பேருமே ஆண்டவருக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்க? காணிக்க கொடுக்கிறாங்க. யாராரு? ஆபேலும் காயினும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? பரவாயில்ல, 2 பேருமே தன் விளைஞ்சதுல எனக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? காணிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். 2 பேருடைய காணிக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. யாருடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார் அப்படின்னா ஆபேலுடைய காணிக்கை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார். புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் 2 பேரும் விதைக்கிறாங்க, 2 பேரும் அறுக்கிறாங்க, 2 பேரும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்க, 2 பேருமே ஆண்டவர் காணிக்கை ஏற்றிருக்கிறோமே அப்படின்னா ஆபேல் கொடுக்கிற காணிக்கையில முதன்மையானதை கொண்டு வராரு. சொல்லுங்க, எதை கொண்டு வராரு? முதன்மையானதை. ஒரு மனுஷன் அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத, அதுல நல்லா இருக்கிறத ஆபேல் கொண்டு வந்து படைக்கிறார். இன்னைக்கு நம்ம திருச்சபையில் கூட நம்ம காணிக்கை கொடுக்கிறோம். எப்பயாவது ஒரு வாரம் நீங்க உட்கார்ந்து காணிக்கப்பட்டு காணிக்கை எடுத்து கொடுத்துட்டு போங்க. அந்த காணிக்கப்பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சது, மாறாதது இன்னும் இருக்குது. அந்த காணிக்கப்பட்டில் எங்க போய் மாத்துறதுன்னு தெரியல இது வரைக்கும். அது பாதி இருக்காது.
கிழிஞ்சு போட்டு கிட்ட 4 இடத்துல 5 இடத்துல டேப் போட்டு வந்து காணிக்கை கொடுக்குறோம். இன்னைக்கு ஏன் நம்முடைய காணிக்கை நமக்கு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா, ஆபேலை போல நம்ம காணிக்கை ஆண்டவருக்கு கொடுப்பது கிடையாது. இப்ப சம்பளம் வாங்கிட்டு வரணும்னு வச்சுங்களேன், அப்போ குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் வருமானம் அப்படின்னா, அதில் ஒரு வேளை காணிக்கை நீ தசமாக கொடுக்கணும் அப்படின்னா அதில் ஃப்ரெஷ்ஷான நோட்டை என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு. அதுதான் முக்கரபாக்க சபையில் சொன்னாராம், ஐயா பொறுத்து எழுந்து அந்த காணிக்கை யார் தான் போட்டதுன்னு அந்த 10 ரூபாயை எடுத்து காமிச்சார். அந்த காணிக்கை யார் தான் போட்டது, இது எங்கே போய் எந்த பேங்க்லேயும் போய் மாற்ற முடியலன்னு முக்கர் மாற்ற சர்ச்சில் கேட்டார். அப்போ காணிக்கை போட்டவங்க சொன்னாங்களாம், எங்கும் மாற்ற முடியலன்னு தான் நான் காணிக்கை பெட்டில் எடுத்துட்டு பண்ணேன். காணிக்கை பெட்டில் இப்போ இருக்கிறாங்க அந்த விசுவாசி, எங்களால் மாற்ற முடியல தான் காணிக்கை பெட்டில் எடுத்துன்னு வந்து போட்டேன், உங்களாலையும் மாற்ற முடியலான்னு கேட்டாங்களே. இது 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 நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு வாய்ப்பே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தை சொல்றது வேகமாக நான் முடிக்கிறேன். அப்போ தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீ கொடுக்கிற பண்டை சாலைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருகிற தசமபாகம் காணிக்கை அது பரிசுத்தமா இருக்கணும். புரியுதுங்களா? காயினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, அங்கீகரிக்கவே. அப்ப நம்ம கொடுக்கறதுலயும் உண்மை இருக்கணும். ஒரு மாசம் காணிக்கை கொடுப்பேன், ஒரு மாசம் தசமபாகம் கொடுப்பேன், மீதி எல்லாம் என் தேவைக்கு அப்படின்னா அதுல ஆண்டவருக்குரியதா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வாசிக்கலாம், அதான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13 சில வசனங்களை, அது நமக்கு தெரிந்த பகுதி, நீங்க வாசிக்க வேணா குறிச்சு வச்சுங்க. இன்னைக்கு எலியா ஒரு சாரிபாத் வித வீட்டுக்கு போறாரு. 13வது வசனத்துல, ஏமா நீ பயப்படாத, கொஞ்சம் என்னதான் இருக்குதுன்னு சொல்ற, கைப்பிடி மாவுதான் இருக்குதுன்னு சொல்ற, ஆனாலும் அதுல சுடுற முதல் அடை எனக்கு என்ன பண்ணு, கொண்டு வந்து கொடு என்றார். அப்ப அவங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்குது, இருக்கிறத சாப்பிட்டு அவங்க செத்து போகணும். விதவை அவனுடைய மகனும் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவும் சாப்பிட்டு அதுல எத்தனை அடை வருதோ அந்த அப்பத்தை சாப்பிட்டு சாகணும்னு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் எலியாவை அந்த சாரிபாத் வித வீட்டுக்கு அனுப்பி அதுல எலியா கேட்கிறாரு, ஏமா நீ சுடுறதுல முதல் அடை எனக்கு கொண்டு வா. இப்ப யாராகிலும் நமக்கு ஒரு உதவி செய்றாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம கவனிங்க, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்பாங்க, இதுதான் உதவி. அதுல முதல்ல எனக்கு கொண்டு வான்பது கொடுப்போம். இருக்கணும் உனக்கு கொடுக்கறதே சொல்லுவல, உனக்கு கொடுக்கறதே ஏதோ இதுல வேற நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்கணுமா? ஆனா எலியா சொல்றாரு, வாசிங்க, அது 13வது வசனம், 1 ராஜாக்கள் 17 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதுல முதல் ஒரு சிறிய அடை எனக்கு என்ன பண்ணு, சொல்லுங்க என்ன அடை, சொல்லுங்க என்ன அடை, ஒரு சிறிய அடை முதல்ல எனக்கு கொண்டு வா. இப்ப இவங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, யாரோ நம்மை போல ஒருவேளை பசி உள்ளவனா இருப்பானோ, ஒருவேளை சாப்பிடாத பசியா இருக்கிறானோ, பரவாயில்ல, அவங்க விதவை நினைக்கிறதெல்லாம் சரி, அதுல ஒரு முதல் அடி என்ன பண்ணுவோம், கொண்டு வந்து கொடுப்போம். அவங்க ஏதோ சரி, ஏதோ ஒரு சிறிய அடை தானே கேட்கிறப்பல, சரி கொஞ்சம் சிறிய அடி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஊத்தி கொடுப்போன்னு கொடுத்தாங்க. ஆனா அது 17வது வசனத்தை சொல்லப்படுது, வாசிங்க, அதுல 17வது வசனம் 16வது வசனத்துல, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆனா அந்த சாரிபாத் உதவி முதல்ல கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, கொஞ்சம் அந்த வார்த்தை வாசிங்க, ஆமே ஸ்தோத்திரம், வாசிங்க, அது என்ன வசனம், 12வது வசனத்துல, பானையில ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், தேசத்தில் 14வது வசனம், ஆமென், தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். இன்னைக்கு சபையே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுக்கிற காணிக்கையில தசம பாகத்தில் உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருக்கும்போது உண்மையாகவே இன்னைக்கு நம்ம இந்த 25வது வருஷத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட், நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வருகிற வருமானத்தை விட செலவு அதிகமாகுதுன்னு சொல்றேன். ஏன் செலவு வந்துகிட்டே இருக்குது, என்னைக்காச்சும் யோசித்து இருக்கிறோமா? வீணான செலவுகள் ஏன் அடிக்கடி வருதுன்னு எப்பயாவது யோசித்து இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற விதைய நாமே சாப்பிடுறதுனால வருமானம் நமக்கு ஆசீர்வாதமா இல்லாம நமக்கு சாபமாய் போகுது.
அப்போ மூன்றாவது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு கொடுத்து சோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு கொடுத்து சோதித்து பாருங்க. அதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அனனியா சப்பீரால் என்னும் ஒரு தம்பதியினர், 2 பேர், கணவன் மனைவி. முதல் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அனனியா என்னும் பேரில் ஒருவன் அவன் மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், அனனியாவும் சப்பீராலும் ஒரு காணியாட்சி விற்கிறாங்க, ஒரு கழனியை விற்கிறாங்க. அப்போ தசம பாகத்தில் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தினுடைய பங்குல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து எடுத்து வைக்கிறாங்க. அப்ப எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வராங்க. அப்ப பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, அனனியாவே, நிலத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இதை விற்கும் முன் அது உன்னிடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அவர் சொல்லல, அனனியா நான் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லல. கணவனும் மனைவியும் வஞ்சித்து வைத்து வந்து கொண்டு வராங்க. ஊழியக்கார் சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை பொய் சொல்லும்படி ஏவினது என்ன? ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன கஷ்டமானாலும் என்ன தேவையானாலும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. புரியுதுங்களா? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. அப்போ அந்த அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. 2 பேரும் ஜீவனை விடுறாங்க. 2 பேரும் ஜீவனை விட்டாங்க. அப்ப கர்த்தர் பிள்ளையே, நேரமில்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 6:38 வசனத்தில் வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்காம, ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்காம, காணிக்கை கொடுக்காம நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம வருமானம் ஒரு நாளும் இருக்க முடியாது. கொஞ்சம் வருமானம் தான். நீங்கள் நினைக்கிற மாதம் எனக்கு 3000 தாங்க வருது, 100 நாள் வேலை வர ஏதோ 2000 3000 தான் வருது நீ நினைக்கிற. சாரி பார்த்து உதவி வீட்டில் என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெயும் கைப்பிடி மாவன் தான், அதுலயும் ஒரு அடை ஊழியக்காரருக்கு காணிக்கையாக கொடுக்கறாங்க. அப்போ தேசத்துல மழை கட்டளையிடும் நாள் மட்டும் செலவழிந்தும் எண்ணெய் குறையவும் இல்லவே இல்லை. அப்ப கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாம் எழுந்து நின்று இந்த 3 விதமான காரியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு 3 விதமான காரியம் நம்மை முதல்ல சோதித்து பார்க்கணும். நம்மை சோதித்து பார்க்கணும். நம்மை சோதித்து பார்க்கணும். 2வது, நம்ம வாயின் வார்த்தை விசுவாசமா ஆண்டுடைய பாதத்தில் அறிக்கை செய்யறோமா? விசுவாசமாய் நம்ம பேசுற வார்த்தை விசுவாசமா பேசுறோமா? 3வது, ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையா இருக்கிறோமா? நம்ம சாப்பிடுகிற அரிசி, அதுல கூட புடி அரிசி எடுத்துட்டு வாங்க. நீ எதை செய்தாலும் அது கர்த்தருக்குரியது. உன் நிலத்தில் விதைப்பது கனியா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதில் முதல் பங்கு ஆண்டவருக்குரியது. அது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்குரியது. இன்னைக்கு அது 3 விதமான தீர்மானங்களை இன்னைக்கு உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர், ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் இதை நான் உண்மையா செய்கிறேன், இதை உண்மையா நான் செய்கிறேன், உண்மையா செய்கிறேன், ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த 3 விதமான காரியங்களை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன், ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. 1, என்னை சோதித்து பார்ப்பேன். 4க்கு நாள், ஒவ்வொரு நாளும் என்னை சோதித்து பார்க்குற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. 2வது, ஆண்டவரே, இனி அவிசுவாசமான வார்த்தை என் வாயில் வரக்கூடாது. இனி அவிசுவாசமா நான் ஒன்றையும் பேசக்கூடாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வாயின் வார்த்தை விசுவாசத்தோடு. பிரைஸ் தி லார்ட்.
இப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கப்படி இந்த 2026 வருஷத்துக்குள்ள போக போற நம்முடைய வாழ்க்கை குடும்பம் இப்படி செய்வதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க.